மற்ற பேர் பிடிக்கும் மற்ற பேர் நீங்கள் பாருங்களா கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு வர முடியாது correct அண்ணன் sir அடிக்கடி நீர் சிறுநீர் கழித்தல் சர்க்கரை நோக்கி எதிரான போராட்டத்தில் எங்களுடன் சேருங்கள். ஒன்றாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். உணர்த்திருந்தது தொழிலாளர்களில் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்ற மிகவும் ஆபத்தான விவகாரமாகவும் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் இந்த பேரணி மற்றும் இந்த ஒன்றுகூடல் அது முதற்கட்ட தொடர்பாக வெல்கம் ஸ்பீச் தேங்க்ஸ். நவம்பர் மாதம் 14 சுற்றுச்சூழல் தினம் நடத்த முடியாமல் இன்று 19ஆம் தேதியினை நடத்துகின்றோம். 100% இதற்கு ஒத்துழைப்புகளை நல்கிக் கொண்டிருக்கின்ற திணைக்களத்தினுடைய அத்தியட்சகர் டாக்டர் மற்றும் எங்களுடைய லயன்ஸ் கழகங்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்கள் நடாத்த என்ஜினியர் சோதிராஜா அவர்களுடன் இணைந்து இதனை சிறப்பான முக்கியமான ப்ரொஜெக்ட்ஸை ஊக்குவிப்பவர்கள் அது கவர்னர். இவ்வாறு எல்லோருடைய அதற்கு ஆதரவு வழங்குவது பொருளாதார ரீதியாக நடாத்துவதற்கு உண்மையில் எங்களுடைய பிராந்திய சேவைகள் பணிமனை மட்டுமன்றி இன்னும் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் அரசாங்க நிறுவனம் ஒன்று முன்வரும் பொழுது எங்களுடைய விழிப்புணர்வு நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடத்த எங்களால்
ஒரு சிரமமின்றி நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த விடயத்தில் நாங்கள் நடத்துகின்ற பெரும்பாலான விழிப்புணர்வு நிகழ்வுகளை லைன்ஸ் விழிப்புணர்வு நிகழ்வுக்கான அத்தனை ஒழுங்குகளையும் என்னுடைய லைன்ஸ் கழகம் மட்டக்களப்பு மாவட்ட லைன்ஸ் கழகம் தந்திருந்தது. உண்மையில் அவருடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு இன்னமும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதே போல் எங்களை பொறுத்த மட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள், தலசீமியாவுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள், அதே போன்று டாக்டர் உதயகுமார் ஐயா அவர்கள், டாக்டர் உதயசன் ஐயா அவர்கள் இவர்கள் தங்களுக்கான பணிகளை தாண்டி அர்ப்பணிப்போடு 24 மணி நேரமும் ஏதாவது விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் மட்டக்களப்பு செய்து அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு வருகின்ற பட்சத்தில் மக்களுக்கு இது சார்ந்த நல்ல அறிவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களாகவே அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்வார்கள். அப்போ அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமலே தங்கள் அளவில் சில தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக எங்களுடைய மாவட்டத்தில் தொற்றானவர்களுக்கான ஒரு நல்லதொரு சுகாதார சேவை அல்லது நல்லதொரு நிலைமையில் நாங்கள் எங்களுடைய மக்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த விழிப்புணர்வு என்பது நாங்கள் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அது அவருடைய வாழ்க்கை காலத்தில் 100க்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேருகிறது. இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு நிகழ்வு இன்றைக்கு ஒரு 100க்கு மேற்பட்டவர்களுக்கு வந்திருந்தாலும் அதை தாண்டி அவர்கள் வாழ்நாள் பூராக அந்த விழிப்புணர்வுகளை சார்ந்து காய்க்கும் பொழுது அது சார்ந்த விடயங்களை காய்க்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு விதத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நோய்களை முக்கியமாக நீரிழிவு நோயை காண்பதற்கு நிச்சயமாக உதவி செய்யப்படும். இந்த நிகழ்வு இன்றைக்கு நடந்தது, இப்படி ஒரு நிகழ்வு என்ன காரணம், அதில் உள்ள உள்ளடக்கங்கள் என்ன என்று ஊடகங்கள் மூலமாக போகும்போது அதை பார்க்கின்றவர்கள் மனதிலும் ஒரு காந்தி பூங்காவில் ஒரு லைன்ஸ் கழகம், காந்தி சாதல் பணிமனை இப்படி சேர்ந்து ஏதோ நடத்திருக்காங்க பார்ப்பதை தொடங்கி அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் மாற்றுகின்ற உரைகளில் இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுது அந்த பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் இப்படி நீரிழிவு நோயை இந்த இடத்தில் இப்படி விழிப்புணர்வு செய்ய வந்தால் இதற்குரிய ஆபத்து ஒரு எங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதால் தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்துகின்றோம். என்றால் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு தூரம் எல்லோருடைய நேரங்களையும் தாண்டி நாங்கள் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஆபத்து இருக்கிறது, அதற்கான சிகிச்சைகள் இருக்கிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அந்த சிகிச்சை இருக்கிறது, அதற்கென்று தனித்துவமான வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று மாவட்டத்தில் உள்ள 4 ஆதார வைத்தியசாலைகள், 18 பிரதேச வைத்தியசாலைகள், 18 ஆரம்ப பிரிவு சுகாதார வைத்தியசாலைகள் இவற்றில் எல்லாமே தொற்றானோய்க்குரிய சாய்த்தாலைகள் கிளினிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய மருந்துகளும் அங்கே கிடைத்து வருகின்றாகவே நாங்கள் வர முதல் தடுக்க வேண்டும். நீரிழிவு நோய்க்கான நாங்கள் எல்லோரும் கூறியது போல நாங்கள் நோய் பயிற்சி, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகளில் எங்களுக்குரிய மேம்பட்ட நடத்தைகள், இதன் மூலமாக தொற்றா நோயை வருவதை தடுப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டும். இதை தாண்டி வருகின்ற பொழுது எங்களுடைய வயது காரணமாக, எங்களுடைய பரம்பரை காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அதற்குரிய சிகிச்சைகளை சரியான முறையில் எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன மாத்திரைகள் பாவிக்கின்றோம் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த மாத்திரைகளை வருகின்ற சைடு எஃபெக்ட் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் சில பேர் மாத்திரைகளை தொடங்கிவிட்டு இடையில் அதை விட்டுட்டு இன்னும் வேறு ஏதாவது கை மருந்துகள் சொல்லிட்டு வேறு அதற்கு சரியான தொடர் சிகிச்சை எடுக்காமல் போன்ற பொழுது அவர்கள் கடைசியில் சிறுநீரகம் பழுதாகி அல்லது கண் பழுதாகி கால்கள் இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவர் சொல்வார்கள், இல்லை நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸ் இருக்கையில் இந்த குடிசை எனக்கு ஒத்து வரையில்லை, அல்லது எனக்கு இந்த சில குடிசைகள் எனக்கு ஈஸியாக எனக்கு போட தெரியாது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு அந்த நோய்களுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதில் மக்களுக்குள்ள தடங்கல்கள் இருக்கிறது. அதை தாண்டி அதுக்குரிய விழிப்புணர்வை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இதை தாண்டி எங்களுக்கு இன்னமும் நீரிழிவு நோயை சார்ந்து நாங்கள் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்று சொல்லி நாங்கள் திருநெல்வேலி வைத்தியசாலையில் இதற்கான ஒரு தனி மையம் ஒன்று நிறுவதற்கு, மட்டக்களப்புக்குரிய மையம் ஒன்று நிறுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அது வெற்றி பெறும் பட்சத்தில் டயபெட்டிக் நோயாளிகள் அந்த வைத்தியசாலையில் இதற்கென்று தனியான ஒரு ஆலோசனை மையம், அதுக்கான டயட் உணவு சார்ந்த ஆலோசனைகள்,
நோய் சார்ந்த ஆலோசனைகளை தனியான முறையில் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் சென்னை வைத்தியசாலையில் தொடங்கி ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் அந்த மாதிரி டயபெட்டிக் மனிதர்கள் நீரிழிவு மருத்துவ மையம் என்ற மையத்தை நாங்கள் மருத்துவன் மூலமாக நோயால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை அங்கங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படி எதிர்கால திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது விழிப்புணர்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். இதற்காக எங்களுடைய பிராந்திய பணிமனை போதனா வைத்தியசாலை மற்றும் எங்களுடைய அரசாராத நிறுவனங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு நாங்கள் கொண்டு நீரிழிவு நோயை தடுப்பதன் மூலமாக குடும்பங்களை காப்பாற்றலாம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய அங்கங்களை சிறுநீரகம் என்றாலும் சரி, கண் என்றாலும் சரி, இதயம் என்றாலும் சரி, அவருடைய கால்கள் என்றாலும் சரி, எல்லாவற்றையும் காப்பாற்றுவதால் நாங்கள் ஒரு தெளிவான அறிவோடு தெளிவான ஞானத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதுக்காக